ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 15/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் நாள். சூரிய உதயம் காலை 5:59 சூரிய அஸ்தமனம் மாலை 5:50 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைய நாளிலே செய்ய வேண்டும். புரட்டாசி முடிய இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி வாங்கி சாற்றி வாருங்கள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. சுபகோரை புதன் கோரை இன்றைய நாளிலே காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? கலை மற்றும் கல்வி எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை அணுகலாம். ஜாதகம் பார்க்கலாம். புது கணக்கு தொடங்கலாம். இப்படி நல்ல விஷயங்களை செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 10 முதல் 11 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை பூசம், அதன் பிறகு ஆலியம். இன்றைய திதி இன்று மதியம் 3:24 வரை தேய்பிறை நவமி, அதன் பிறகு தசமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் தனுசு ராசிக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஊதா நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் பொருளாதாரம் சிறப்பு, குடும்ப ஒற்றுமை சிறப்பு, தேக ஆரோக்கியம் சிறப்பு என எல்லா வகையிலும் சிறப்புகள் தேடி வருகின்ற நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். என்றாலும் சந்தோஷமாக செய்வீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக
காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் காரிய தடைகளெல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்கின்ற யோகம் உண்டாகும். ஆனால் இன்றைய நாளிலே தொழில் சம்பந்தமான புதிய கடன்கள் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். இறை சிந்தனையிலே அதிகமாக உங்களுடைய மனதை செலுத்துங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் முன்னேற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதாரத்திலே திருப்தி, உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பு, உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் என எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தருகின்ற நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகளெல்லாம் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலேயே உங்களுக்கு சந்திராட்டமும் தொடருகின்றது. ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. மனதை இறை சிந்தனையிலே செலுத்துங்கள். ஏதேனும் வேலை செய்து கொண்டே இருங்கள். அப்போது மனமானது மிதமானதாக இருக்கும். யாருடைய பிரச்சனைகளிலேயும் தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இன்றைய நாளிலே இறை அனுபவத்தோடு இறைவனை வணங்கி கடந்து செல்ல வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும்.
கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பல வகைகளிலே ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே லாபங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கின்ற சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே கவனங்கள் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். நல்ல ஒரு லாபத்தை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். கோவிந்தா என்ற நாமம் இந்த புரட்டாசி மாதம் முடிய போகின்றது. இந்த கோவிந்த நாமம் எங்கும் ஒலித்தது. திருமறையிலே பார்த்தால் கட்டுக்கடங்காத கூட்டம். எல்லோரும் கோவிந்த நாமத்தை உற்சாகமாக சொல்லி அந்த ஏழுமலையானை வழிபட்டார்கள். இந்த கோவிந்த நாமத்தினுடைய சிறப்பை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமாளுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றது. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. இந்த நாமங்களை தினந்தோறும் சொல்லி நாம் வழிபட வேண்டும். அதிலே முக்கியமானதொரு நாமம் கோவிந்தா என்ற நாமம். இந்த கோவிந்த நாமம் என்பது சர்வ பாப நிவாசினி. எல்லா விதமான பாவங்களையும் நம்மிடமிருந்து எடுத்து நம்மை சுத்தப்படுத்துகின்ற நாமம் கோவிந்த நாமம். இதற்கு ஒரு சிறிய கதை இருக்கின்றது. பெருமாள் பக்தர் ஒருவர் தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து நீராடி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பெருமாளை தரிசிப்பார் கோவிலுக்கு சென்று. ஆனாலும் அவருடைய மனதிற்குள் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. மனிதன் என்றால் ஏதேனும் குறை இருக்கும் அல்லவா? அப்படி அவருடைய மனதுக்குள்ளேயும் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்வது என மனதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. ஒரு குருவை சந்தித்தார். இந்த குருவை சந்தித்து அந்த குருவிடம் சொன்னார், பெருமாளுடைய கருணையினாலே செல்வத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லை, எல்லாமே எனக்கு இருக்கின்றது. இருந்தாலும் ஏதோ ஒரு குறை மனதை அழுத்தி கொண்டே இருக்கின்றது. இதற்கு ஒரு நிவாரணம் சொல்லுங்கள் என அந்த குருவிடம் கேட்டார். குரு சொன்னார், தம்பி, எல்லாமே உனக்கு இருக்கின்றது என்கின்றாய், ஆனாலும் ஏதோ ஒரு குறை என்கின்றாய். பெருமாளுடைய மந்திரத்தை சொல்கின்ற உனக்கு என்ன குறை என்று கேட்டார். தெரியவில்லை, எனக்கு ஒரு குறை இருக்கின்றது என்று சொன்னார். உடனே அந்த குருவாகப்பட்டவர் இன்னொரு சிஷ்யனை அழைத்தார். அவர் மிக ஏழையாக இருந்தார். அவரிடம் இந்த குரு கேட்டார், உனக்கு ஏதேனும் குறை இருக்கின்றதா என கேட்டார். கோவிந்த நாமம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை என அவர் சொன்னார். இந்த குருவிடம் சந்தேகம் கேட்டு வந்த பக்தருக்கு மிகுந்த அதிர்ச்சி. காரணம்,
குருவிடம் சந்தேகம் கேட்டு வந்த இவர் மிகப்பெரிய செல்வந்தர், எந்த விதமான பொருளாதார குறைகளும் சங்கடங்களும் இல்லாதவர், எல்லாமே இருக்கின்றது இவருக்கு வாழ்க்கையிலே. ஆனால் அந்த குரு அழைத்தார் அல்லவா ஒருவரை, அவரிடம் மிகப்பெரிய செல்வம் இல்லை. ஆனாலும் அவர் சொன்னார், கோவிந்தா கோவிந்தா என சொல்கின்றேன், எனக்கு என்ன குறை என சொன்னார். இதனை பார்த்தவுடன் இந்த சந்தேகம் கேட்டு வந்த பக்தருக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டது. இதுதானா, நான் தினமும் சகஸ்ரநாமமே சொல்கின்றேனே, எனக்கே ஒரு குறை இருக்கின்றதே, அப்படி இருக்கும்போது இவருக்கு குறை இல்லையா என ஆதங்கத்தோடு கேட்டார். அவர் சொன்னார், நீ தவறாக நினைக்கின்றாய். அதாவது குரு இப்படி சந்தேகம் கேட்டு வந்த இவரிடம் சொன்னார், நீ தவறாக நினைக்கின்றாய். இந்த விஷ்ணுவை 1000 பேர்களால் வணங்குவது சகஸ்ரநாமம். இது பீஷ்மர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. இதை போல அற்புதம் வேறு இல்லை. ஆனால் இங்கு நாம் எல்லோரும் பீஷ்மராக முடியுமா? பீஷ்மருக்கு சகஸ்ரநாமம் என்பது மிக உயர்ந்தது. ஆனால் நாம் எல்லோரும் பீஷ்மரா என நமக்குள்ளேயே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பாமரனுக்கும் அருள் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு கோவிந்த நாமம் என்பதுதான் சிறந்தது. திரௌபதியினுடைய மானத்தை காத்தது இந்த கோவிந்த நாமம்தான். எந்த மந்திரமுமே தெரியாதவன் கூட, எந்த விதமான பூஜை முறைகளும் தெரியாதவன் கூட ஒரு துளசியை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து கோவிந்தா என உள்ளபூர்வமாக சொன்னால் பெருமாள் உடனடியாக ஓடி வருவார். அன்று கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிப்பதற்கு பெருமாள் எப்படி ஓடி வந்தார்? கோவிந்தா என அந்த கஜேந்திரன் பிளிரிய போது உடனடியாக ஓடி வந்தார் பெருமாள். இப்படி நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது அப்போது நாம் சகஸ்ரநாமத்தை தான் சொல்ல வேண்டும் என்று இல்லை. இந்த பெருமாளுடைய முக்கியமான நாமங்களிலே ஒன்றான கோவிந்தா என்ற நாமத்தை கோவிந்தா கோவிந்தா என கூடி குலவையிட்டால் கோவிந்தன் உடனடியாக ஓடி வருவான். ஆகவே நீர் நல்ல பக்தர் தான், நீர் சொல்கின்ற சகஸ்ரநாமம் என்பது மிக உயர்ந்ததான். என்றாலும் இந்த சகஸ்ரநாமத்திலேயே முக்கியமான ஒரு நாமம் கோவிந்த நாமம். இந்த கோவிந்த நாமத்தை அனுதினமும் சொன்னாலே பெருமாள் நம்மை ரட்சிக்க வருவார் என அந்த குருவாகப்பட்டவர் இவரிடம் சொன்னார். இவர் தெளிவு பெற்றார். அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி பயன்பெறுகின்றேன் என சொல்லி தன்னுடைய கர்வத்தையும் விட்டொழித்து கோவிந்தனை சரணடைந்தார். ஆகவே நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்ப்பது கோவிந்த நாமம். புரட்டாசி முடிந்து விட்டதே என்று நினைக்காமல் 12 மாத காலமுமே நாம் பெருமாளுடைய நாமமான அந்த கோவிந்த நாமத்தை சொல்லலாம். புரட்டாசியிலே தான் சொல்ல வேண்டும் என்று இல்லை. ஆகவே அனுதினமும் அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா என கோவிந்தனை பாடி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நமோ கோவிந்தா, நமோ நாராயணா, நமோ கோவிந்தா. நன்றி, வணக்கம்.